தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சீவ் இன் நீட் யூடியூப் சேனல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 10K ஃபேமிலி இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் எல்லா நீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஃப்ரீ பயாலஜி டெஸ்ட் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். பயாலஜிக்கு மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றிய டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பயாலஜி டெஸ்ட் சீரிஸை உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றது யார் அப்படின்னா நீட் அச்சீவர்ஸ் ஆஃப் MMC MBBS ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னா த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். எஸ், இதை தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணேன். ஒரு புது விஷயமா இருக்கும், பட் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்றோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிறத நம்பணும். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். அதுதான் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம இந்த கொஸ்டின் தான் வரும்னு நினைச்சோம்னா அந்த கொஸ்டின் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பணும். சில கொஸ்டின் நம்ம தப்பா சால்வ் பண்ணுவோம். தப்பா சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து சரியா சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கரெக்டா சால்வ் பண்ண கொஸ்டின், ரெண்டாவது வந்து எப்படி நீங்க தப்பு விடாம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வரும் அப்படிங்கறது நம்புறது தான் இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். நீங்க நினைச்சதுதான், நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்றீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க, அப்ப நான் ஒரு 10 கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போறேன், அந்த கொஸ்டின் வந்துருமா? அப்படி கிடையாது. நம்ம நிறைய thousands ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். நீங்க சால்வ் பண்ணக்கூடிய thousands ஆஃப் கொஸ்டின்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில 90 கொஸ்டின்ஸ் வரும். இல்ல ஹோல் நீட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் அது இருந்து மட்டும் தான் வரும் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். அதை நான் பிலீவ் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் thousands ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணேன். ஸோ அதுல இருந்து தான் எனக்கு 180 கொஸ்டின் வந்துச்சு. என்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நான் ஏற்கனவே சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு நீட் எக்ஸாம்ல தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க, அனாலிசிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன தப்பு விடுறீங்கிறத கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்புங்க. நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோமோ, இந்த நிமிஷத்துல நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, இது கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல வரும், இது கண்டிப்பா நம்ம கரெக்டா எழுதுவோம், இதுக்கு நம்ம கண்டிப்பா 4 மார்க்ஸ் வாங்குவோம் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட் மாஸ்டர் பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண நீட் மாஸ்டர் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்மளோட இந்த ஃப்ரீ பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் வேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அச்சீவ் நீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்டோர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டோர் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நம்மள்ட்ட என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதில் ஃப்ரீ பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ பயாலஜி டெஸ்ட் சீரிஸ்ல நீங்கள் கிளிக் டு சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த கண்டென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே சாப்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா MCQs வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் MCQs வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வித் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்க டைமிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எவ்வளவு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் டோட்டல் டைம் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். லைக் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, டோட்டலா இந்த டெஸ்ட் நீங்க எவ்வளவு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பு விட்டுருக்கீங்க, அண்ட் சாப்டர் வைஸா நீங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சார்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியாவில் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பயாலஜில இன்னும் அதிகமான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமர்ங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித் நெகட்டிவ் மார்க்கிங்கோட, ஸோ நீங்க எழுதி முடிச்சோடனே நீங்க தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு -1 வந்து டிடெக்ட் ஆகி உங்க மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வித் நெகட்டிவ் மார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளவு விஷயம் தெரியறனால நம்ம நல்லா வந்து நம்மள அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். வித் சொல்யூஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இங்க டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் தப்பு வரீங்களோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் எல்லாமே ஃப்ரீ. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ, லைஃப் லாங் ஃப்ரீ. அதுக்கு நான் வந்து கேரண்டி.
நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை 10 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணா பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம டெஸ்ட் சீரிஸ் வந்து பாருங்க. அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளாஸ் 12 பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டில் 28th மே வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணி வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். AIN 10K அப்படிங்கிற கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பற்றிய டீடைல்ஸ் வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பிசிக்ஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் நீட் எஸ்பிரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு தேவையான விஷயங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்போம். அண்ட் வி ஹோப் யூ அச்சீவ் இன் நீட். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.